நாம அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்தை வாசிச்சோம்னா அதுல அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சீஷர்கள் முதலாக கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டார்கள் என்று இருக்கிறது. அவங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள், டிசைபிள்ஸ். இப்ப கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்ன மதமா? நிச்சயமா இல்ல. சில பேர் மதம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது ஒரு மதம் அல்ல. அப்படின்னா கிறிஸ்தவம் என்ன ஜாதியா? நிச்சயமா இல்ல. கிறிஸ்தவம் ஒரு ஜாதி அல்ல. கிறிஸ்தவம் என்றால் என்னன்னா அது ஒரு வாழ்க்கை விதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நிறைந்திருப்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஆகவே கிறிஸ்டியன் என்ற வார்த்தை கிறிஸ்டினாய் என்ற லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா one who follows Christ is a Christian. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன். ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனை எப்படி பார்க்கிறார்னா, முதலாக கிறிஸ்தவன் என்றால் மறுபடியும் பிறந்தவன். ஆமென். born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல மிக தெளிவா சொல்லி இருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் போதகனும் பரிசேயனுமாகிய நிக்கோதேமசிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது, பரலோக ராஜ்யத்தை யாராகிலும் காண வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனே நிக்கோதேமஸ் கேட்கிறார், ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என் தாயின் கர்ப்பத்திற்கு சென்று மீண்டும் வர வேண்டுமா என்று. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நாம் சரீர பிரகாரமாக ஏற்கனவே பிறந்து விட்டோம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவி மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆக்டிவேஷனுக்கு வரணும். ஒரு சிம் கார்டை போன்ல போட்டதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணலனா அந்த சிம் கார்டு வேலை செய்யாது இல்லையா? ஆகவே நம்முடைய சரீரம் ஒரு போன் போன்றது என்றால் அதற்குள்ள இருக்கிற சிம் கார்டு நம்முடைய ஆவி. அந்த சிம் என்னவோ இருக்கு, ஆனா அது எதுல இல்ல? ஆக்டிவேஷன்ல இல்ல. ஆக்டிவேஷன்ல இல்லாதனால உங்களுக்கும் உங்களோட தேவனுக்கும் கனெக்ஷன் இல்ல. there is no connection between you and your God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்னா அந்த உள்ள இருக்கிற ஆவியை ஆக்டிவேட் பண்ண வந்தாரு. அதனால் தான் நாம் ஆண்டவரோடு உறவு கொள்ள முடிகிறது. ஆகவே ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்திருக்கும் போது அவன் கிறிஸ்தவன் என்று அறியப்படுவான்.